ஸ்லாட். இன்னைக்கு நான் சொல்ல போகிற செயின்ட் யாருன்னா, நேற்றுக்கு எஸ்ஸூல உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த செயின்ட் யாருன்னா, புனித கத்ரீன் ஆஃப் சியனா. சியனா கத்ரீனாள் அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதை. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புனிதை. அந்த புனிதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவங்க இட்டாலியில் கத்ரி சியனான்ற ஒரு ஊரில் பிறந்த ஒரு ஏழ்மையான ஒரு பெண். அந்த புனிதை வந்து சின்ன வயதிலிருந்தே கடவுள் மேலே ரொம்ப பக்தி உள்ளவங்க. அவங்க அவங்க 6 வயசுலேயே இயேசுவை தரிசித்தாங்க. இயேசு காட்சியளித்ததா கூறப்படுது. அவங்க வந்து அந்த அதன் மூலம் இயேசு மேலே அதிக அன்பு கொண்டு வாழுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்க சொல்லி அவங்களோட பெற்றோர்கள் வற்புறுத்துறாங்க. ஆனால் அவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு தன்னோட அழகெல்லாம் குறைச்சிக்கணுன்றதுக்காக முடியெல்லாம் கட் பண்ணி அப்படி இருக்கிறாங்க. இவங்க வந்து துறவறத்தில் சேரலை. அதுக்கு பதில் வந்து புனித டொமினிக்கன் சபையோட 3ஆம் சபைன்ற லே பீப்புள் சபையில் சேர்ந்து இவங்க வந்து உழைக்கிறாங்க. போப்பாண்டவர் வந்து அவிஞ்ஞான்ற ஊரில் வந்து ஃப்ரான்ஸில் இருந்தார். இங்கேருந்து அங்கேருந்து ரோமுக்கு வர்றதுக்கு ஒரு போர்னால் அவர் இடம் பெயர்ந்திருந்தார். ஆனால் இவங்களோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இவங்க தொடர்ந்து வற்புறுத்தலின் பேரில் போப்பாண்டவர் வந்து அவிஞ்ஞான்லேருந்து ரோமுக்கு குடிபெயர்ந்தார். அதுக்கு முழு காரணம் இவங்க தான். அந்த போப்பாண்டவர் யாருன்னா புனித கிரகோரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த புனிதை வந்து இறைவனின் மேல் அதிக பக்தி உள்ளனால் ரொம்ப நேரம் இறைவனோட பிரசன்னத்தில் இருந்து நிறைய விஷன்ஸ் பார்க்கக்கூடியவங்க. இந்த புனிதை வந்து போப்பாண்டவருக்கு 13ஆம் கிரகோரிக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு புனிதை. அப்படிப்பட்டவங்க வந்து திடீர்னு வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு சொல்கிறாரு, நீ வந்து இறையியலில் ஃபிலாசபியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புனிதை, ஆனால் அதில் வேணால் நீ போய் பொது பணி செய்யின்னு அவங்கள அனுப்புகிறாரு. அதனால் நோயுற்றவர்கள், அதுக்கப்புறம் வந்து வடக்கு இத்தாலி பகுதிக்கு போய் நோயானவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்ட பெண்கள், அவங்களுக்கெல்லாம் தொண்டு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு 33வது வயசில் வந்து இறக்குறாங்க. இந்த புனிதையை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இதில் பார்ப்போம். இவங்க 5 காயங்கள் வரம் பெற்ற ஒரு புனிதை. 33 வயசில் இறந்த ஒரு மறைவல்லுனர். திருச்சபையில் டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டவங்க, அதாவது திருச்சபை வல்லுநர்கள்ன்ற சொல்லக்கூடியவங்களில் 4 பெண்களில் இவங்களும் ஒருத்தவங்க. இவங்களை பற்றி டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.